ஹலோ வியூவர்ஸ், நான் வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எக் தோசை தான் செய்ய போகிறேன். ரொம்ப சுவையான எக் ஃபிஷ் குழம்பு தோசை. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். மத்தியானத்துக்கு தான் என்ன செய்யறதுன்னு தெரில. சிக்கன் சுக்கா பண்ணலாமா, சிக்கன் கிரேவி பண்ணலாமா, க்ரீன் சிக்கன் பண்ணலாமா. க்ரீன் சில்லி சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் க்ரீன் சில்லி ரசமாக வைக்கலாமான்னு பார்க்குறேன். இப்போ க்ரீன் சில்லி சிக்கன் பண்ணதை லஞ்சுக்கு. இது நல்லா இப்படி பண்ணால் தான் முட்டை வந்து ஃபுல்லாக பரவும். இப்போ நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி மண்டே வச்ச மீன் குழம்பு அப்படியே சுட வச்சு சட்டிலேயே வச்சிருந்து நான் இதை வந்து அப்படியே கெட்டிமான பதத்துக்கு எடுத்துன்னு வந்துட்டேன். மீன் குழம்பு அது 2 சட்டிலேயே நான் சுண்ட வச்சுட்டேன். நிறைய இருந்தது மீன் குழம்பு. சட்டிலேயே சுண்ட வச்சு எவ்வளோ கம்மியாக இருப்பாருங்க. இப்போ நான் வந்து இதை தான் ஊற்றிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு, முட்டை தோசை மீன் குழம்பு. நம்ம எப்பவும் ஒரே மாதிரி சாப்பிட்டா நமக்கே என்ன எப்போ பார்த்தாலும் இதே தான் தெரியுமா சொல்லுவாங்க வீட்டில் இருக்கவங்க. அதனால் நம்ம ஒரு முறையும் கொஞ்சம் வித்தியாசமாக செய்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோ டேஸ்டியான முட்டை தோசை மீன் குழம்பு, சாரி முட்டை மீன் குழம்பு தோசை ரெடி ஆயிடுச்சா? இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்க்கணும். அதை முட்டை குழம்பு மீன் தோசை. சரி, முட்டை மீன் குழம்பு முட்டை தோசை இதுக்கு பெயர். ஒரு 2 தோசை போதும் எனக்கு. இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு 2 தோசை போதும். ஒரு முட்டை தோசை, ஒரு சாதா தோசை, மீன் குழம்பு முட்டை தோசை இதுதான். இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்ப்போமா? குழம்பு கூட கொஞ்சம் ஊற்றிட்டா நல்லது தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்போயுமே மீன் குழம்பு வந்து நாளாக தான் நல்லாயிருக்கும், மறுநாள் தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வச்சுன்னா அது இந்த மசாலா ஊற மறுநாள் தான் நல்லாயிருக்கும். அதுதான் மறுநாளுக்கு சாப்பிடுவாங்க எல்லோரும் மீன் குழம்பு. அதை விட இன்னும் 2 நாள் கழித்து அடுப்புலேயே சுண்டை வச்சு தருவாங்க தெரியுமா? எங்கள் அம்மாலாம் சுண்டை வச்சு தருவாங்க. மண்சட்டியில் தான் செய்வாங்க. அந்த மீன் குழம்பு அப்படியே சுண்டை வச்சு தருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுட இட்லிக்கு மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது மீன் குழம்பு. அப்படியே குடிச்சிடலாம் போல இருக்குது ஃபுல்லாகவே. இது வந்து எனக்கு சாதா தோசை செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இது பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டேன். இன்றைக்கி நான் 2 நாள் மண்டே வச்ச மீன் குழம்பு இருந்தது. அதை நல்லா வற்ற வச்சு சுண்டை வச்சுருக்கேன். அந்த குழம்புலேருந்து முட்டை தோசையில் பண்ணி அதை செய்து சாப்பிட்டேன் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டு. நம்ம எப்போயுமே இந்த மாதிரி இடி உரல் இருந்ததுன்னா இதுக்கு வந்து எப்போவுமே கண்டிப்பாக மூடி போட்டு வைக்கணும். மூடி போடலைன்னா உள்ளே வந்து எதுனா விழுந்துடும், அடிக்கடி வாஷ் பண்ணுற மாதிரி வரும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி இங்கே ஜல்லடை ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த டீ வடிகட்டுறது இதை வச்சு நான் அப்படி மூடி வச்சுருவேன். இப்போ இதில் எந்த பூச்சும் போகாது, தூசி போகாது. அது மேலே இந்த உரலை வச்சிட்டேன். இப்போ நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சிலர் மூடி வந்து ஒரு ரவுண்டு மூடியை கரெக்டாக ஹோல்ஸ் பண்ணி அந்த உரலை உள்ள அந்த குழவியை உள்ளே வச்சிடுறாங்க. ஆனால் நான் பண்ணல, இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பச்சை மிளகாய் ரசம் பண்ண போகிறேன். பச்சை மிளகாய் ரசம் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து
மிளகு சீரகம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். இதை பாருங்கள், இவ்வளோ மிளகு இவ்வளோ சீரகம் போட்டு நல்லா நான் நசுக்கி எடுத்துக்கிறேன். இந்த இடி உரலில் செய்து ஒன்று இடி உரல் இல்லைன்னா உரலில் அம்மியில் போட்டு நம்ம பிசைஞ்சு இடித்து செய்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றும் பாதியமாக தான் நம்ம இடிக்கணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சை மிளகா ரசம். இந்த பாருங்க, நல்லா நசுக்கிட்டேன்னா இன்னும் கூட நல்லா ஆயிடுச்சு. நான் ஓரளவு பூண்டு எடுத்து போட்டுக்கிறேன் அது கூடவே. இப்போ பச்சை மிளகா நம்ம காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து காரம் அதிகமாக நாங்கள் சாப்பிடுவோம். அதனால் நான் 3 பச்சை மிளகா போட்டு நசுக்கிட்டேன். அடுத்தது 2 தக்காளி எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுறேன், ஏன்னா இந்த தண்ணி தெளிக்கும். இதையும் உரலில் போட்டுக்கலாமா? இப்போ அந்த ரசம் சாப்பிட்டு பாருங்கள், செய்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கல் உப்பு போட்டுக்கலாமா? கருவேப்பிலை போட்டுக்கலாமா? இந்த மாதிரி நீங்கள் ரசம் செய்து சாப்பிட்டீங்கன்னா எல்லாரும் சாப்பாடு இன்னும் தான்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த சட்டிலே தான் எல்லாம் போட்டுக்கணும். காஞ்ச மிளகாய் போட்டுக்கோமா? மற்றபடி கொத்தமல்லியை கொஞ்சம் போட்டுக்கோமா? சும்மா வாசனைக்கு தான் போட்டுக்கோமா? பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோமா? அடுத்தது புளியை கரைச்சி ஊற்றிக்கோமா? இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கல் உப்புலாம் போட்டு பிசைஞ்சுக்கோமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம். அப்படியே வாசனை கம்முன்னு இருக்குது, கமன்னு இருக்குது. நல்லா புளியை கரைச்சி ஊற்றி இந்த மாதிரி ரசம் செய்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு வேலையே கிடையாது, ஈஸியான வேலை. இப்போ நான் இதை இப்படியே பிசைஞ்சிட்டு இப்போ இது இப்படியே அடுப்பில் வச்சிட வேண்டியதுதான். அதுக்கப்புறமா வெறும் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு தாளித்து போட்டுருந்தேன். காஞ்ச மிளகா போடலன்னாலும் பரவாயில்ல, கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம் இது வரைக்கும் போட்டு செம்ம சூப்பர் டேஸ்ட். இப்போ நம்ம அந்த உரலை கொஞ்சம் கழுவிக்கலாமா? ஓகேவா? இந்த உரலை கொஞ்சம் கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றிடுவோம். இப்போ உரலும் நம்மளுக்கு க்ளீன் ஆன மாதிரி. இப்போ இதை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சிட வேண்டியது தான். அப்படியே அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ நம்ம தாளித்து போட வேண்டிய வேலை தான். கொஞ்சம் நல்லா பொங்கி நுர வரட்டும். ரசம் பொங்கி வரத்துக்குள்ளே
அது தாளிக்கலாம் அப்புறமா. அதுக்கு முன்னாடி நம்ம சிக்கன் எடுத்துப்போம். இப்போ நான் வந்து க்ரீன் சில்லி சிக்கன் பண்ண போகிறேன். க்ரீன் சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு முதல்ல சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம். நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ரசம் இன்னும் பொங்கி வரல, ஏன்னா மண்சட்டியில் பண்ணுறதுனால மண்சட்டி சூடாக நேரம் ஆகும். அதனால் வந்து அதுக்கு முன்னாடி நான் வந்து சிக்கனை இந்த பாருங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து க்ரீன் சில்லி சிக்கன் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பச்சை மிளகா, அடுத்தது கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிடணும். அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ரசத்தை தாளிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அரைச்சிடணும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிட்டேன். இந்த பொங்கி வரப்போ ரசம் கொதிக்க போட்டு நம்ம தாளித்து போட்டுடலாம். தாளித்து ஊற்றிட்டா கரெக்டாக இருக்கும். ஒரு கடாய் வச்சுக்கிறேன். சின்ன கடாய் காணும், சிம்மில் வச்சுப்போம். அதுக்குள்ளே தாளித்து ஊற்றிடலாம். கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, செம்ம டேஸ்டான ரசம் தயாராகிடுச்சு. இனிமேல் அடுத்தது நான் கறி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரி எல்லாத்தையும் பேஸ்ட்டாக நான் அரைச்சிக்கிட்டேன். இதில் போட்டுக்குவோம். இதில் காரம் வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான். அடுத்தது கொஞ்சமாக தயிர் ஊற்றிப்போம். அடுத்தது சால்ட்டு கொஞ்சம், இது கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப கார்ன்ஃப்ளவர் போடல, கொஞ்சமாக தான் கார்ன்ஃப்ளவர். அரிசி மாவு இருந்தாலும் அரிசி மாவு போட்டுக்கிடலாம். சால்ட்டு போட்டுக்கிடலாம். லெமன் கொஞ்சம் போட்டுக்கிடலாம். நல்லா லெமனை புழிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இதை அப்படியே ஊற வச்சுட்டு நம்ம அப்படியே பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். நல்லா ஊறட்டும். இது க்ரீன் சில்லி சிக்கன் ஃப்ரை. இது மாதிரி நம்ம வறுத்து ரசத்துக்கு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி லன்ச் வந்து பச்சை மிளகா ரசம், க்ரீன் சில்லி சிக்கன் ஃப்ரை, நேற்று வச்ச மீன் குழம்பு. இது 2 நாளைக்கு மண்டே வச்சது. 2 நாளாக டியூஸ்டே மட்டும் அடுப்பில் வச்சு நல்லா சுண்டை வச்சுருக்கேன். அடுத்தது நேற்று வச்ச கிள்ளி போட்ட சாம்பார் நல்லா இருந்துச்சு, கெடலை. அதை அப்படியே சுட வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கே ஊறட்டும். நல்ல எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா உப்புலாம் பிடிக்கட்டும். இன்னும் கூட கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம் போதும். இப்போ இதை நம்ம பொரிச்சு சாப்பிடும்போது ரசத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். க்ரீன் சில்லி ஃப்ரை ஊறட்டும். இந்த சிக்கன் நல்லா ஊறட்டும். அதுக்கு முன்னாடி நான் ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கேன். அப்போ லஞ்ச் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருப்பேன். ஒயிட் ரைஸ் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம சிக்கன் நல்லா ஊறிட்டு பாருங்கள். க்ரீன் சில்லி சிக்கன். இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நல்லா விழுதாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா
கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டிருக்கேன், தயிர், லெமன், எல்லாம் உப்பு, சால்ட்டு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கலாம். ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சி, போதும். சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறேன். எண்ணெய் சூடாகட்டும். கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு இல்லை அரிசி மாவு போடலாம், கார்ன்ஃப்ளவர் போடலாம். இப்போ அது ஒரு பீஸாக இதில் எடுத்து ஃப்ரை பண்ண போகிறேன். நல்லா ஊறிட்டு சுவையான மீன் சில்லி சிக்கன். நம்ம ஒரே மாதிரி சாப்பிட்டா எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கேன்னு பசங்க சொல்லுவாங்க. அதனால் இன்னைக்கு கொஞ்சம் வெரைட்டியாக செய்கிறேன்னு அப்படின்ட்டு தான் மீன் சில்லி சிக்கன் பண்ணுறேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வச்சோம், அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். சுவையான க்ரீன் சில்லி சிக்கன் ரெடி ஆகுது. ஃப்ரை பண்ணும்போதே செம்ம வாசனை. சுவையான க்ரீன் சில்லி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. போதும் ஃப்ரை ஆனது. சுவையான க்ரீன் சில்லி சிக்கன் தயாராகிடுச்சு. இப்போ அடுத்தது செட்டை நம்ம போட்டுப்போம். நான் ஃபுல்லாக அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா சுவையான க்ரீன் சில்லி சிக்கன் தயாராகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா அழகாக சூடாக இருக்குது. பாருங்க. வெரி டேஸ்ட். டேஸ்டியான சில்லி சிக்கன் ஃப்ரை. இன்றைக்கி லன்ச் வேணும் பார்ப்போமா? சில்லி சிக்கன் ஃப்ரை, ஒயிட் ரைஸ், என்ன ரசம், பச்சை மிளகாய் ரசம், நேற்று வச்ச கிளிப்பட்டு சாம்பார். அது வந்து சுண்டை வச்ச மீன் குழம்பு. இது மட்டும் ஆஃப் பாயில் பண்ணணும், போதும். இன்றைக்கி உங்களுக்கு இந்த லன்ச் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.